பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சர்வ நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒருவனமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தேவனை தாமே கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவரும் கொண்டு நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் கிடைத்து ஆசீர்வதித்து மீண்டுமாக எங்கள் ஆயுஷ் நாட்டில் ஒரு புதிய பரிசுத்தமான நாளை காணத்தக்கதாகவும் உடைய திருக்கட்டத்தின் புதிய வாரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்குமானவே. இந்த பரிசுத்தமான ஆலயம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறக கருத்தின குடும்பமாக கத்ததாமே இது ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக வந்து கொண்டிருக்கிற திருச்ச மக்களை ஏற்ற வழியில் நாம் சீக்கிரமாக இந்த கூட்டி சேர்த்துமாறு முடித்து கொண்டாடுகிறோம். இந்த பரிசுத்தமான ஆலயாரனை கத்ததாம நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்புறம் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கொண்டமாக நாம் யாவரும் எழுந்துவிட்டு கிறிஸ்துவை பாமாலையில் 16வது பாடலை பாடுவோம். பாமாலையில் 16.
பின்பற்றோம். காலை ஜெப ஒழுங்கு. என் வீடுகளில் நான் நடந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நான் நீக்கிறோம். தேவனுக்கு இருக்க பணிகள் நொறுமுண்டாவிதான். தேவனே நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் பிறக்க நீர் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் இறுதிகளை பிடித்து தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாக படிகரமாக இருக்கிறார். மன திரும்பங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து தகப்பனே கருத்துக்கு விரோதமாக உமக்கும்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரத்தின் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்குள்ளாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படி இதயத்தோடு அறிக்கிட வேதவசனம் பற்பல வாக்கியம் இயங்குகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திரு கருமையினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நம்முடைய விசேஷ கடமையை அறிக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற யாவரும் சுந்தரத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பார்வை கிருபாசம் தட்டில் ஆண்டோட திருசமத்திலே நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் ஜெபத்தில் இருப்போம். பாவரிக்கை நாம் யாவரும் சிறந்து சொல்வோம். சர்வ வலிமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்மை பாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் வாசல்களுக்கு விருப்பங்களுக்கு நடந்தோம். அது பரிசுத்த கற்பனை பதமாக செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் செயல்தாரம் செய்து வந்தோம். எங்களுக்கு சுத்தமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கட்டளையை மூலமாய் மனதை கருணை வாங்கியபடியே நிர்வாகிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு இருக்கும் தமிழ் கருவிமை பொறுமையாளரும் பாவத்தின் முத்தத்துக்கு விஷயப்படுத்தும் மிக விளக்கமான பிதாவே, நாம் துணை கொண்டாடும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்துள்ள நடந்தால ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு விலகி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் வழி செய்திருக்கிறார். மையால் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிகள் யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் எத்தனைத்து நாம் செய்கிறவருக்கு பிரியமாக இருக்கவும் இந்த உயிரோடுக்கு நாளெல்லாம் ஆசிராமல் பரிசுத்த கொண்டவர் நடக்கவும் அவர் நமக்கு மையான மனம் திருமதியும் நம்முடைய பரிசுத்தாவையும் மரணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ளப்படுவோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்தலையும் தந்தருளுவாராக. ஆமென். பரமண்டலங்களுக்கு பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த மண்டலத்திலே சேர்ந்தது போல பூமியிலேயும் சேர்ந்ததாக, மண்டலத்திலே எல்லாரும் எங்கள் மூலமாக சிறுமணிக்க போல எங்கள் சிந்தனை மணியும் எங்கள் சூழ்நிலை சுத்தமனாமல் நீங்கள் ரசித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நிலைக்கு முடிவிலே. ஆமென். ஆண்டவரின் விருதுகளை திறந்துள்ளோம். அப்புறம் அறிவிக்கும் தேவனின் ரட்சிக்க வருவாய் வரும் சரணம். ஆமென். சபையை நம்பரும் திருமறை பாடல் வாசிக்க கேட்போம். நிருப பாடும் சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம்.
சுவிசேஷ பாட வாசிக்க நாம் யாவரும் எழுந்து கேட்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும் முடியாத அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனே அவர்களுடைய தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை சிக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் கிடைக்கிறபடினால் நீங்களும் கிடைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அதனாலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனின் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். காயோத்தல்லாத யோதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, என் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனின் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவர்களுக்கு நன்றி உண்டாவதாக. மீண்டும் நாம் யாரும் நம்முடைய பொதுவான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த இக்காலத்தில் கொடிய விச்சகாதியிலே வாரி கொல்லப்படுகிற ஏழை பாவிகளை மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்கார தூதரை கட்டளையிட்டது போல இப்பொழுது கர்த்தர் இயேசுவின் திருமுகத்தை பார்த்து
இந்த கொடிய விஷய வகையை எங்களை விட்டு நீக்க நம்முடைய பாதம் அணிந்து கொண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு வந்திருக்க புதிய சபையார், புதிய விசுவாசிகள், நம்முடைய சபையார் யாரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய சபையார் ஆலயம் முழுமையாக பங்கு பெறுமாறும், அவ்வாறு முழுமையாக பங்கு பெறும்போது உங்களுடைய வாய் மூக்கு முழுமையாக மூடி இருக்குமாறும், முகக்கவசம் அணிந்து இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயம் முடிந்த பிறகு பிற சபையோடு நீங்கள் உங்களுடைய உறவுகளை புதுப்பிக்க பேசும் பொழுது சமூக இடைவெளியோடு நின்று முகக்கவசம் அணிந்துவாறு பேசுமாறு அன்போடு கேட்கிறோம். குறிப்பாக அதிக நேரம் ஆலை வளர்ப்பு இல்லாமல் வெகு சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற அக்டோபர் மாதம் வரை நம்முடைய ஆலயானது ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஆலயானதை மற்றும் திருவதாரனை அவ்வப்போது நாங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அறிவிப்போம். சபையார் எப்பொழுதும் தமிழக அரசு சட்டத்திட்டங்கள் தவறாமல் கடைபிடிக்குமாறும், எப்பொழுது வெளியே வரும்பொழுது முகக்கவசம் அது மூக்கு வாய் முழுமையாக மூடி இருக்குமாறு அணிந்து வரவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலய அலுவலகம் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை திறந்திருக்கும். சபையார் ஆலய அலுவலகத்தில் வந்து உடைய சந்தா காணிக்கை, ஆலய கட்டட காணிக்கையை கொண்டு கொடுக்கவும். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆடியோ சர்வீஸ் மூலம் வெள்ளி ஜெபாரம் நடைபெறும். சபையார் ஆடியோ சர்வீஸிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையார் செப்டம்பர் மாத செய்திமொழி எடுத்திருக்கீர்கள். அதில் உள்ள வேதமனுடைய போட்டியில் கலந்து கொண்டு அதுக்கு ஒரு விடைத்தாளை எழுதி குறித்து தேர்தலை ஆலயத்துக்குள் வந்து விடைத்தாள் பட்டியலை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நம்முடைய ஆலயாரனை காணொலி மூலமாக சபையார் குழுவிலே ஒளிபரப்பப்படும். சபையார் அதை பார்த்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. சிஎஸ்ஐ கோவை திருமணம், கோவை வட்டம் சிஎஸ்ஐ கிருஷ்ணர் ஆலயம், வடவள்ளி கோதசேகரம். நமது ஆலயத்தில் அங்கத்தில் இருக்கும் காஸ்கோ அவென்யூ, சிறுவாணி ஸ்கீம் ரோட், வடவள்ளி பகுதியில் வசிக்கும் திரு வை அதிசயராஜ் சாமிவேல் என்பவரின் மகன் செல்வன் திரு ஏஎஸ் வில்லியம் ரிச்சர்ட் என்பவரும், சிஎஸ்ஐ சென்னை திருமண்டலம் தூய யோவான் ஆலயம் பெருங்கடத்தூர் கோதசேகரத்தில் அங்கத்தில் இருக்கும் திரு ஜே ஜான் வேதகுமார் என்பவரின் மகள் செல்வி ஜே கிரேனாப் ஞானமணி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவ்வொருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாக இருந்தால் அதனை சபையின் குருவானருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இதுவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 19/9 முதல் 25 வரை இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 19/9 திருமதி ஜெபா ஜெனிஃபர், 20/9 திரு ஜெபா ஜஸ்டின் சன் ஆஃப் திரு ஆபிரகாம் பீட்டர், 21/9 திருமதி பவுலா ஜூலியட் எமலி, வைஃப் ஆஃப் திரு ஜோசப் செல்வின், திரு வி செல்வதாஸ், 23/9 திரு எம் துரைசிங், 24/9 திரு டி ஜெபரர் டிஎன்ஜிஎம், 25/9 டாக்டர் ஜே ஐஸ்வர்யா, டாக்டர் எஸ் ஜேக்கப் அண்ணாமலை. இந்த வாரத்தில் கொள்கிற திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 21/9 திருமதி திரு ஜி ஜெபர்சன், 23/9 திருமதி திரு ஏ ராஜா, 25/9 திருமதி திரு விடோகர் ஸ்டீஃபன் ரஃபேல். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாட மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் தாமே அவர்கள் அனைவரையும் அபிரதமான ஆசீர்வாதத்தால் சந்தோஷத்தால் நிறைத்து வழிநடத்துவாராக. பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாட ஒரு நாள் நாம் இருந்த நிலையிலே கலைகள் தாத்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தனிமையான பரிசுத்தமான ஆலயானது நம்முடைய திருச்சமூகத்திலே இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் கொண்டாடி அனைத்து அடியார்களையும் பெயர் வாசித்தோம். அனைத்து அடியார்களுக்கும் நல்ல சரிய சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நிறைந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். பெற்றோர்கள் அவர் செய்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, வியாபார காரியங்களிலே
உங்களுடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தால் நீ நிறைந்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் அவர் படிப்பு காரியங்களை சிறந்து விளங்க சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த போல உங்களுடைய பரமானத்தால் நீ நிறைந்து வழிநடத்தும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற திருமதி ஜெபா ஜெனிஃபர், திரு ஜெபா ஜஸ்டின், திருமதி பவலா ஜூலியட் விமலின், திரு வி சர்வதாஸ், திரு எம் துரசிங், திரு டி ஜெபரத், டாக்டர் ஜே ஐஸ்வர்யா அனைவரையும் ஒரு பரிசுத்தமான கிருபை கரம் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் கிடைத்து வழிநடத்தும் தொடர்புடைய காரியங்கள், முடிக்க வேண்டிய காரியங்கள், எதிர்பார்க்க நன்மையான காரியங்கள், செய்கிற பணிகள் அனைத்திலும் மணி பெருக்கமான ஆசீர்வாதத்தால் நீ நிறைத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தம்முடைய திருமண நாள் கொண்டாடிய பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். கத்தை வீட்டை கட்டாயங்கள் கட்டுரை பிரயாசம் வருதால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து வசந்த அடிப்படையில் நம்முடைய ஒத்தாசை, அனுகூலம், ஆதரவு, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் குடும்பத்தை பெற்றோருக்கு நிறைவேற்ற நான் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த வார்த்தையை தம்முடைய திருமண நாள் கொண்டாடுகிற திருமதி திரு ஜி ஜெபர்சன், திருமதி திரு ஏ ராஜா, திருமதி திரு வினோகர் ஸ்டீபன் ரபேல் அனைவரையும் அவர் சார்ந்த குடும்பத்து மக்கள் குடும்பத்தில் அனைத்தையும் கத்ததாமே இது ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறோம். மீண்டுமாக இந்த வார்த்தை இரண்டாம் திருமண அணிக்கு வாசித்த அருமையான மன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சியை சார்ந்த மணமகன் திரு ஏஎஸ் வில்லியம் ரிச்சர்டுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நீர் நியமித்திருக்கிற மணமகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மணமகள் செல்வி ஜே கிரானப் ஞானிகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இரண்டு குடும்பத்தாரையும் ஆசிரியம் வருது. திருமணம் என்ற பெரிய காரியம், இந்த கட்டான சூழ்நிலை பிள்ளைகளை இணைத்து ஒரு புதிய ஆசிரமான வாழ்வை அமைத்து தர ஜெபிக்கிறோம். காணாத திருமணத்தில் நம்முடைய பரிசுத்த பிரசனத்தால் நீர் நிறைத்து ஆசீர்வதித்து தந்ததை போலவே இந்த அருமையான பிள்ளைகளின் திருமண ஆறுதலையும் அதன் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சியிலும் இங்கு நடைபெற வரவேற்பு நிகழ்ச்சியிலும் உடைய பரிசுத்த பிரசனம் நிறைவாக்கி பிரிவு பாட்டும் திருமணத்துக்கு பொருள் தேவை, பண தேவை, ஆற்றல் தேவை, கல்யாண வசதி, சரிய சுக பலன் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி தர ஜெபிக்கிறோம். மணமக்கள் தாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை தங்கள் வாழ்நாள் கடைபிடிக்க குறித்து நன்மையில கட்டப்பட்டவர்களாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து வேதவசம் வழியில் நடந்து அநேக சாட்சியம் ஜீவித்து நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை பாராட்டும். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் யாரும் எழுந்திருந்து கடவுளை துதிக்கணுமாம். கடவுளுடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணுமாக. கிறிஸ்துவை பாமாலில் 367வது பாமாலியில் முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலியில் 367 முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நம்மை கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆசீர்வாதம்
எங்கள் நன்பின் ஆண்டதே, இந்த அருமையான பரிசுத்தமான நாளிலும் மீண்டுமாக உடைய திருச்சமூகத்திலே திருச்ச மக்களாக ஒன்றாக இருந்து உடைய ஆலயத்தில் வந்து மொழி துதிக்கும், ஸ்தோத்திரிக்கும், ஜெபிக்கும், வேதத்தை வாசிக்கும், இப்படமா உடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து உடைய வசனத்தை நான் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே, துதிக்கிறோம் ஆண்டரே, ஸ்தோத்திரிக்கும் ஆண்டரே. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக உடைய பாதப்படி அமர்ந்திருக்கிறோம். உடைய வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை எங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதுகளையும் தேவனே சாமே நீர் திறந்துள்ளோம். பேசுகிற அடியாரை மறைத்திரளும். எங்கள் அனைவரையும் எண்ணங்களை உருவகப்படுத்திரளும். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நெருப்பருளும். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்துக்கு அனைத்து ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சி ஒழுங்குபடி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமைகளாக வேத பாடங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு மை பீஸ் ஐ கிவ் டு யூ. மை பீஸ் ஐ கிவ் டு யூ. இப்படியாக தமிழகத்தில் எப்படியாக மொழியாக்கப்பட்டது, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், ஆனால் நான் புரிந்து கொள்வது என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த பதத்திலே நாம் இந்த நாளிலும் தியானிக்க அன்போடு அழைக்கிறேன். தலைப்பில் மொழியாக்கம் செய்கிற அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும் போது என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன்னு சொன்னால் அமைதி எப்படி வரும் என்று ஒரு வகுப்பாசிரியர் அந்த மாணவனிடத்திலே கேட்டார். பிள்ளைங்களா உட்காந்து கிளாஸ் உட்காந்து ஒரு பையன் வந்து சொன்னார், சார் நான் சொல்றேன் வந்து சொல்லுப்பா அப்படின்னு. அந்த பையன் முன்னால் வந்து எல்லா மாணவர்கள் வந்து எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண அதே டெஸ்ட் பண்ணலாமா யோசிச்சு இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் டே அதே சொல்லிட்டு எல்லாம் பேசணும் சத்தம் எல்லாம் சத்தம் போட்டு பேசிட்டே இருந்தாங்க. இந்த பையன் கவனிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தான். அதற்கு ஒரு மணி நேரம் ஆச்சு, பொறுமை முடியல. டக்குன்னு என்ன பண்ணுது, அவனை மாணவர்கள் அதிர்த்தினான். வைத்திட்டீங்களா, இதை விட அதிகமாக சத்தம் மாட்டான். உடனே அமைதி ஆயிடுச்சு. அந்த மாணவன் சொன்னான், அமைதி எப்படி வரும், ஆசிரியர் சத்தம் போட்டால் வரும்னு சொன்னான். ஆசிரியர் சத்தம் போட்டால் வரும்னு சொன்னார். வேற எப்படி அமைதி வரும் ரெண்டு மறுபடியும் நான் ஆசிரியர் கேட்டார். ஒரு பையன் சொன்னான், ஐயா சார் நான் சொல்றேன். என்ன பசங்க சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த ஆசிரியர் அந்த காலத்து ஆசிரியர், இந்த காலத்து ஆசிரியர், அந்த காலத்து ஆசிரியர் பெரம்பு வச்சிருந்தாங்க. இந்த பெரம்பு எடுத்து மேஜர் தட்டம் அமைதியாயிடும். இது பழக்கம். மேஜில் பெரம்பு அடித்தோட வாத்தியார் சத்தம் போடணும்னு சொல்றாரு. அப்போ சொன்னான், சார் அமைதி எப்படின்னா அந்த மேஜில் பெரம்பு அடித்தால் சத்தமாக அடித்தால் அமைதி வரும் என்று சொன்னார். இன்னொரு பையன் சொன்னான், சார் நான் சொல்றேன். நான் சொல்றேன் ஒன்றில் சார் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலே அந்த கிளாஸ் சவுண்ட் பாக்ஸில் மைக் ஆன் பண்ணாத அமைதியாகிடுவாங்க. நான் படித்த ஸ்கூல் அப்படி இருந்தது. சென்ட் பால் ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் மைக் இருக்கும், சவுண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபாதர் பெசரியும் இவங்க எந்த கிளாஸ் சத்தமாக பேசுகிறாங்க கவனித்து மைக் போடுவாங்க. போடும்போது சத்தத்தி சவுண்ட் வரும். அப்போ நாங்களாம் அமைதியாகிடும். 9th C சத்தம் போட்டுட்டீங்க, இந்த கிளாஸ் விட்டு கூப்பிடுங்க அப்படி மைக்கில் சொல்லுவார். உடனே கிளாஸ் விட்டு உடனே போகணும். போயிட்டு அவர் திட்டுவார். அந்த கிளாஸ் யார் அவரையும் திட்டுவார். இந்த பையன் சொன்னான், தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலே அறையிலே சவுண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணாவே அமைதி வரும் என்று சொன்னார். இப்படியாக பல்வேறு சூழ்நிலையிலே அமைதி வரலாம் வந்தாலும் அந்த அமைதி வருவதற்கு முக்கிய காரணம் பதட்டம், கலக்கம், கூச்சல், குழப்பம். இந்த சூழ்நிலையில் அமைதி தேவைப்படுகிறது. அமைதி என்பது சமாதானத்தின் பிம்பம் என்று கொள்ளலாம். அமைதியும் சமாதானமும் இணைந்ததான் செயல்படுமா? எங்கெங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும். எங்கெங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்குமா? அனைத்து உலக நாடுகளின் மாமன்றம் 1986ஆம் ஆண்டில் சமாதானத்தின் ஆண்டாக அறிவித்தார்கள். அந்த ஆண்டிலே எல்லா இடங்களிலும் சமாதானம் குறித்து தலைப்பிலே பல கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள், பட்டிமன்றங்கள் நடந்ததே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சமாதானம் என்ற தலைப்பை வேதத்திலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறதா? உண்மையில் புதிய ஏற்பாட்டிலே கூறும் மொத்த செய்தியும் சமாதானத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது சொல்லலாம். புதிய ஏற்பாடு கூறுகிற இந்த நற்செய்திகளிலும் சமாதானத்தை தான் மையப்படுத்தி கூறுகிறதா?
நிருபங்களிலும் சமாதானத்தை மையப்படுத்த கூடியதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:36 படிக்கும்போது அதே தான் கூறியது. புதிய ஏற்பாட்டு ஆயத்தை பார்க்கும்போது சமாதானமானது 4 முக்கிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறதாம். சமாதானம் 4 முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக சமாதானத்தின் காரணம் கடவுள். சமாதானத்தின் காரணம் கடவுள். முதலாம் அதிகாரம் 78, 79 படித்து பார்த்தால் ஆண்டவர் அருளும் மீட்பு தான் சமாதானம் என்று கூறுகிறது. சமாதானத்தின் கடவுள் உங்களோடு இருப்பாராக. ரோமர்கள் நிருபம் 15:33 படித்து பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாது வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்து சொல்வதையும் பார்க்கிறோம். லூக்கா 24:36 படித்து பார்க்கிறோம். இன்னுமாக யோவான் 14:26 என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாது பிலிப்பியருக்கு நிருபம் 4:7 எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஆக சமாதானத்தின் காரணமே கடவுள் தான். இரண்டாவதாக புதிய ஏற்பாடு சமாதானத்தை கூறுகிற மற்றொரு காரியம், இரண்டாவது காரியம், ஒரு தனி மனிதனின் சமாதானம் அல்ல, அது கூட்டு சமாதானம். ஒரு தனி மனிதன் சமாதானம் இருக்க முடியாது, அது கூட்டாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதுதான் வீட்டிலே சமாதானம். ஒரு வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தாச்சுங்கள அந்த வீடு முழுவதும் சமாதானம் தான் இருக்கணும். ஒரு வீட்டில் ஒருத்தர் சமாதானம் தான் அந்த வீடு சமாதானம் இருக்குமா. ஆக லூக்கா 10:5 படித்து பார்த்தால் ஒரு வீட்டு சமாதானம், கூட்டு சமாதானத்தை படிக்கிறோம். வீடு மட்டுமல்ல ஊர் சமாதானம். லூக்கா 10:42 அந்த ஊர் முழுமையாக சமாதானம் பெற்று படிக்கிறோம். பூமி சமாதானம். லூக்கா 2:24 பூமியிலே சமாதானம் உண்டாவதாக இயேசு பிறந்த போது ஒரு நற்செய்தியை அறிவித்து படிக்கிறோம். சபை சமாதானம். அப்போஸ்தலர் 9:31 படித்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல முடியுமானால் தனி மனித சமாதானம் அல்ல, அது கூட்டு சமாதானம் என்றால் அது ஆத்மா சமாதானம் மட்டுமல்ல, அது மனித வாழ்வின் சமாதானம். ஆத்மா அமைதியா இருக்க முடிந்தால் அந்த வாழ்வு அமைதியா இருக்குமா, சமாதானம் இருக்குமா. மத்திய 5:9 மார்க் 9:50 அறித்தான் கூறுகிறது. இன்றைக்கு சூழ்நிலையிலே சமாதானம் பெற வேண்டும் என்றால் வியாதி விடுதலை சமாதானம். லூக்கா 8:48 விடுதலை பெறுகிற ஒவ்வொரு வியாதிக்கும் அவன் சமாதானத்தை பெறுவதை பார்க்கிறோம். நீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த பெரிய நிறுவனம் ஒருவேளை வருகிற 2 வாரத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு கொடுக்காரு, இந்த உலகத்துல கொரோனா உள்ள மறைந்துருச்சு, நீங்க யாருன்னு செக் பண்ணி பாருங்க, அப்படி இருந்தா அந்த சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொன்னா இருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டா இருக்காங்க. நமக்கு என்ன பிடிக்கும்? சமாதானம். அப்பா எனக்கு பரிசு வேணாங்க, கொரோனா போனா போதிய வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிற மக்களின் வாழ்விலே சமாதானம். ஒரு தனி மனிதனின் சமாதானம், அது கூட்டு வாழ்வின் சமாதானத்தை புதிய ஏற்பாடு நமக்கு அதை எடுத்து காட்டுகிறான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆத்மா மட்டும் சமாதானம் இருக்க முடியாதான், அது மனித வாழ்வின் சமாதானமாக மாற வேண்டுமா. அதைத்தான் வாசி கேட்ட ஒவ்வொரு பகுதியும் பார்க்கிறோம். 10:5-9 மார்க் 9:50 மற்றும் வியாதி விடுதலை இது சொல்லும் போதெல்லாம் தனி மனிதனின் சமாதானம் மட்டுமல்ல, அது வாழ்வின் சமாதானம், வாழ்வும் சமாதானம் இருக்க வேண்டும். கடைசியாக புதிய ஏற்பாடு 2வது கருத்துடையது எப்படி தனி மனித சமாதானம் எப்படி இருக்கணுமா, நீதியோடு கூடிய சமாதானம். இன்னைக்கு நீதி இருக்கிறதா? நீதி புரட்டப்பட்டிருக்கிறது, நீதியானது அமிழ்த்தப்பட்டிருக்கிறது, மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீதிக்காக போராடுகிற மக்கள் உண்டு. நீதி வெல்லுமா, நீதி வெல்லணும் அப்படின்னு விரும்புகிற மக்கள் உண்டு. லூக்கா 2:14 ரோமர் 14:17 யாக்கோபு 3:18 இப்படியாக ஏசாயா 9:7-8 பற்றி பார்க்கும்போது நம்முடைய இயேசுவின் பிறப்பிலே அவருக்கு நாமம் கொடுக்கப்படாது, ஒரு நாமம் சமாதான பிரபுவாகும். நண்பர்களே, நீங்க சமாதானம் அமைதியோடு இணைந்திருக்குது, அமைதி சமாதானத்தோடு இணைந்திருக்கிறார். அப்படின்னா சமாதானத்தின் தன்மைகள் என்ன, சமாதானத்தின் முறைமைகள் என்ன, சமாதானம் பெறும் இடங்கள் என்ன, இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சமாதானத்தின் தன்மைகள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 படித்து பார்த்தால் அங்க ஒரு நாமம் சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமாம். சமாதானத்தின் தன்மை. சமாதானம் சொல்வது அமைதி, சமாதி, தியானத்துக்கேற்ற மனநிலை, சாந்தி, இப்படியாக பலவிதமான தமிழ் வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எதுக்கு? சமாதான வார்த்தைக்கு. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஒரு ஆழமான சமாதானத்தின் பொருளை வெளிப்படுத்துகிறான். பழைய ஏற்பாட்டிலே இந்த சமாதான வார்த்தைக்கு சுகம்
என்ற அர்த்தம் கொள்ளும் அளவுக்கு, அது என்ன சுகமா? உடல் சுகம் குறிக்கும் அளவுக்கு ஷாலோம் என்ற வார்த்தையை கிரேக்க சொல்லிருந்து மொழிபெயர்க்கத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29லும், சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும், எரேமியா 6:14 பற்றி பார்க்கும்போது உடல் சுகத்துக்கு படையப்பட்ட சமாதான வார்த்தையை பயன்படுகிறதாம். இன்னும் சொல்ல ராஜாவே வாழ்க என்று குறிக்கும் சொல்லாக இந்த சமாதானம் பயன்படுத்துகிறதாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும், நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் படித்து பார்க்கும்போது ராஜாவை வாழ்க சொன்னா அது சமாதானத்தின் வார்த்தையாக காணப்படுகிறான். அதே வார்த்தையை தற்போது முஸ்லிம் மதத்தினை சார்ந்தவர்கள் சலாம் என்று கூறுவார்கள். என்ன அர்த்தமா? ஒருவனை கூட சமாதானத்தோடு வாழ்த்தி வழி பெற நிகழ்ச்சியாகும். பழைய சில சமயங்களிலே ஒரு வெளியூருக்கு போகும்போது சமாதானத்தில் வாழ்த்து அனுப்புவார்கள். அதற்கும் சாலம் என்ற சமாதான வார்த்தை தான் பயன்படுகிறோம். அதைத்தான் நம்முடைய ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29லும் மற்றும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது ஒருவர் ஊருக்கு அனுப்பும்போது அவரை சமாதானத்துக்கு போகணும்னு சொல்லுவார்கள். நம்ம காலத்துல பத்திரமா போயிட்டு வா போன கடிதம் எழுதி சொன்னோம். அந்த லெட்டர் வர வரைக்கும் நம்ம அச்சத்தோடு போய் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படி பயமா. இன்னைக்கெல்லாம் பாஸ்ட் மெசேஜ். இந்த காலத்துல கடிதம் வர வரைக்கும் நம்ம போய் சேர்ந்தாங்க நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். நீங்க ஒரு ஊருக்கு அனுப்பும்போது வாழ்க்கை அனுப்புகிறோம், சமாதானத்தோடு அனுப்புகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும்னா நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது ஒரு நாட்டுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய நாடு சமாதானத்துக்காக இருக்கிறதா? சமாதானத்தோடு இருக்க வேண்டும். தனி மனிதன் சமாதானம் நாட்டின் சமாதானத்தை குறிக்கிறதா? அவர்களுடைய சங்கீதம் புத்தகம் 122ஆம் 6ஆம் வசனம் படித்து பார்த்தால் ஒரு நாடு சமாதானம் என்றால் அந்த மக்கள் சமாதானம் இருக்க முடியும். சமாதானத்தின் தன்மை சொல்வது முதலாவது சமாதான பிரபு என்ற நாமம் தெரிந்தவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். இரண்டாவதாக உலகம் கொடுக்கிற முடியாத சமாதானத்தை ஆண்டவன் கொடுக்கிறார். யோவான் 14:27 வசனத்தை படித்து பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்பட. சமாதானம் எதை தருகிறதாம்? நம்முடைய இருதயத்தின் பயத்தை இருக்கலாம், கலக்கத்தை நீக்கிடுதான். மிகுந்த சமாதானத்தின் தன்மையாக கலந்தது. சமாதானம் கொஞ்ச காலம் இல்லை, அது மிகுந்த சமாதானம். அதைத்தான் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 16 படித்து சாந்த குணமானவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அவசரம் பெறுகிறது. பெரிய சமாதானம் உலகத்துல ஒரு பெரிய காரியம்னா அது பெரிய சமாதானமா. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13-14 படிக்கும்போது உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். நீங்க அநேக குடும்பத்திலே பிள்ளைகள் எதிர்கால வாழ்வுக்காக காத்திருக்கார்கள். சில பிள்ளைகள் இணைந்து இருக்கிறார்கள், சில பிள்ளைகள் புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாழ்க்கையிலே சமாதானம் தேவை என்று பெற்றோர்கள் அதிகமாக வாங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கார்கள். அது ஒரு பெரிய சமாதானமாகும். இன்னும் சொல்ல முடியாது, நம்முடைய எல்லா நம்முடைய புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்திலும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழப்படுவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்தவர்களாய் இருங்கள் என்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தின் தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக சமாதானம் கிடைக்கும் முறைமைகள். சமாதானம் எப்படி கிடைக்க வேண்டுமா? அது இயேசு கிறிஸ்துவினால் சமாதானம் கிடைக்க முடியுமா? யோவான் புத்தகம் யோவான் சுவிசேஷம் 4:27 வசனத்திலும், ஏசாயா 9:6-7, ரோமர் 5:1, லூக்கா 2:28-29 இயேசுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தரமாக கொடுக்கிறார். சமாதானம் எப்படி கிடைக்கும்? இயேசுனால கிடைக்கும். இன்னும் சொன்ன இயேசு ரத்தத்தினால் நாம் சமாதானத்தை பெற முடியுமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் சிறுவில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கொடுப்பதற்கு பிரியமாயிருக்கிறாராம். எப்படி பிரியமாயிருக்கிறார்? பரலோகத்தில் சமாதானத்தையும் பூமிக்கு கொடுக்க சமாதானத்தையும் இரண்டையும் எடுத்து செயல்படுவதை பார்க்கிறோம். எப்படி வரும்? இயேசுக்கு ரத்தத்தினால் சமாதானம் கிடைக்குமா? இயேசுனால் சமாதானம் கிடைக்கும். இயேசுக்கு ரத்தத்தினால் சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது வேதத்தை நேசிப்பதனால் வாசிப்பதால் சமாதானம் கிடைக்குமா? சங்கீதம் 119 சங்கீதம் 165 படித்து பார்க்கும்போது வேதத்தை நேசிப்பதற்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்க இடமில்லை. அதே 119 சங்கீதம் அநேக வசனங்கள் 119ஆம் சங்கீதம் 119ஆம் வசனம், 162ஆம் வசனம், 174 வசனம், 103ஆம் வசனம், 113ஆம் வசனம், 92ஆம் வசனம், 97ஆம் வசனம், இதெல்லாம் வேதத்தை நேசித்தாலே சமாதானம் கிடைக்கின்றதை ஆணித்தரமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம்.
இன்னும் சொல்ல நான் சமாதானத்தை எப்படி பெற முடியுமா? வீணான சிந்தனைகளை வெடித்தாலே சமாதானம் நமக்கு கிடைக்கிறதாம். வீணான சிந்தனை வெடித்தால் அதைத்தான் 119 சங்கீதம் 113 வசனம் குறிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கும் முறைமை முதல்ல இயேசுவின் மூலம் கிடைக்கும், இரண்டாவது இயேசு ரத்தத்தினால் கிடைக்கும், மூன்றாவது வேதத்தை நேசித்துதான் நமக்கு சமாதானம் இருக்கும், நான்காவதாக சமாதானம் நாம் உறுதியாக நம்புவதனால் நமக்கு கிடைக்குமா? ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலும் எபிரேயர் 3 அதிகாரம் 14 வசனம் படித்து பார்க்கும்போது ஏசாயா 26:3 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வருது உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் வகையில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று கூறுகிறது. கிறிஸ்துவ நம் சமாதானம் கிடைக்கும் வரை இயேசுவினால், இயேசு ரத்தத்தினால், வேதத்தை நேசித்தினால், கர்த்தரை உறுதியாய் பற்றி நம்புவதனால், நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கிரியை செய்வதனால் சமாதானம் கிடைக்குமா? ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமல்ல அமெரிக்கையும் சுகமும் ஆகும் என்று கூறுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் கிரியை என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய நீதியை நான் நிலைநாட்ட விரும்புகிறேன். நீதிக்காக போராடுகிறோமா? நீதி நிலைநாட்ட வேண்டுமா? அப்படின்னா இயேசுவை நாம் சார்ந்து வாழ வேண்டும். இயேசுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். மூன்றாவதாக சமாதானம் பெறும் இடங்கள் எங்கெல்லாம் சமாதானம் தேவை, எந்த இடத்துல சமாதானம் தேவை என்றால் முதலாவதாக பூமியிலே சமாதானம் தேவையா? லூக்கா 2:14 கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் என்று கூறுகிறோம். இயேசு பைபிளிலே நிகழ்ந்த நிகழ்வு. மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இன்னைக்கு சமாதானம் பெறும் இடம் பூமி. இன்றைய சூழ்நிலையும் அதே தான் ஆண்டவர் கேட்டிருக்கார். இன்னைக்கு பூமி முழுமையாக சமாதானம் பெறும் இடமாக மாற வேண்டுமா? அப்படின்றால் இயேசுதான் அதற்கு கிரியை செய்ய முடியும். இயேசுவின் பிறப்புதான் அதற்கு கிரியை செய்ய முடியுமா? ஒரு கிறிஸ்துவுக்கு போது அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற முடியுமா? இரண்டாவதாக பரலோகத்திலே சமாதானமாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 38 வசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டார், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பரலோகத்திலும் சமாதானம் தேவை. மூன்றாவதாக நமக்கு உனக்கு சமாதானம் தேவை. 3 யோவான் 14 வசனம் உனக்கு சமாதானம் உண்டாவதாக சிநேகிதர் உனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், சிநேகரை பேர்களாக வாழ்த்துவார்கள். வாழ்த்தினால் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அதைத்தான் உனக்கு சமாதானம் என்று கூறுகிறார். உங்களுக்கு சமாதானம். லூக்கா 24 அதிகாரம் 36 வசனம், யோவான் 14 அதிகாரம் 26 வசனம், யோவான் 20:21 படித்து பார்க்கும்போது லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்க இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அடுத்ததாக உங்களுக்குள்ளே சமாதானமாம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 13 வசனம் அவருடைய கிரியை நிமித்தம் அவர்கள் மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டுகிறேன், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். இன்னைக்கு நமக்குள்ளாக சமாதானம் இருக்கிறார். குடும்பத்திலே உடன்பிறப்பிலே ஒரே மத்தியிலே சமாதானமாய் இருக்கிறாரா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். சமாதானத்தின் இடம் பூமி, பரலோகம், நான் நமக்குள், நான் எனக்குள்ளாக மட்டுமா சொல்ல என்றால் நம்முடைய வீட்டுக்கு சமாதானம். லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரம் 5 வசனம் ஒரு வீட்டில் பேசும்போது வீட்டுக்கு சமாதானம் உண்டாவது என்று முதலாவது சொல்லுங்கள். வசனம் தான் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே பார்க்கும்போது லூக்கா 19 அதிகாரம் 9 வசனம் படிக்கும்போது இயேசு நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எனக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெற விரும்புகிறோமா? சமாதானம் முதலாவதாக சமாதானத்தின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சமாதானத்தை கிடைக்கும் முறைமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சமாதானத்தை பெரும் இடம் எதை அறிந்ததிலே செயல்பட வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இருந்துவரை தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய சமாதானம் விளையாட பற்றி பெரிய சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம், சமாதானத்தை பிரபுவாக இருக்கிறேன். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறேன், மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை கிடைக்கும் முறைமையை நான் பார்க்கும்போது அது இயேசுனால் முடியும், இயேசு ரத்தத்தினால் முடியும், வேதத்தை நேசிப்பதனால் முடியும், வீண் சிந்தனை வெற்றி விடுவதனால் நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீதி கிரியை செய்வதனால் நான் சமாதானத்தை பெற முடியும். சமாதானம் பெறும் இடம் பூமியும்
பரலோகமும் எனக்கும் எங்களுக்குள்ளமாக தேவத்தை நாம் சமாதானத்தை பெற இருக்கிறோம். எல்லாவற்றையும் வீட்டுக்கு சமாதானத்தை, இன்றைக்கு இது வீட்டுக்கு சமாதானம் என்று சகை விட்டு வாழ்த்தின அதே ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு திருச்சி மக்கள் இல்லத்திலும் இப்படிப்பட்ட சமாதானத்தை வாழ்த்துதல் சொல்ல நாங்கள் அழைக்கிறோம் என்று நம்மளோட ஆண்டவர் இயேசுவை நாம் அழைப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டரே, தர்மையான பரிசுத்தமான நாளுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டரே, துதிக்கிறோம் ஆண்டரே, சோத்திரிக்கும் ஆண்டரே. தேவத்தை உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த சமாதானத்தை தேவத்துமே தன்மைகள், சமாதானம் கிடைக்கும் முறைமைகள், சமாதானம் இடங்களை குறித்து அறிக்க மாட்டேன். இதை அறிந்தது மட்டுமல்ல, அதை கேட்டு வாழ்க்கை வாழ, அதில் நிலைத்திருக்க, அதை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் யாரும் எழுந்து கடவுளை துதிக்கொள்ளுமாம். பொதுவான ஜபத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவதாக நம்மை நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்பதாக. முதலாவதாக கிறிஸ்தவ கீர்த்தனை 172வது கீர்த்தனை பாடும். அதனை தொடர்ந்து 185வது கீர்த்தனையும் பாடுவோம். பாதம் ஒன்றை வேண்டும், இந்த பாரிகளுக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றை வேண்டும். பாதம் ஒன்றே
சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உங்களிடமாக்கி நம்பினாண்டே இந்த அருமையான பரிசுத்தமான நாடுகள் நடிச்சுக்கிறோம். கடந்த நாட்களில் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏராளம் மண்டலை கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு சிறு பகுதியை மாத்திரம் ஆலய காணிக்காக, சந்தா காணிக்காக, சந்தா முதல் காணிக்காக, பிறந்தநாள் காணிக்க, துதி காணிக்காக, சோதனை காணிக்க, வியாபார விருத்தி காணிக்காக, தசபாபா காணிக்க, நன்றி காணிக்க, பிரதிஷ்டை காணிக்க, அநேக காணிக்கைகள் படைத்திருக்கிறோம். காணிக்கை கொடுத்த கடலின் குடும்பத்தாரின் கத்தத்தாம் அமிர்தமாய் ஆசீர்வதித்து இதனுடைய ஊழியத்துக்கு ஊழி நம்ம மகிமைக்கு ஆளை வடித்து சேர்த்து காரியங்களுக்கும் பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதத்தினை திருப்பி பாட்டு எங்களை காத்து அர்ப்பணிக்கிறோம். எப்பொழுது உங்களுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். சமாதானத்தை நாங்கள் பெறவும், சமாதானத்துக்குரிய தன்மையை அறிந்து கொள்ளவும், சமாதானத்தை பெறவோடு பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பை தந்ததுக்கு நடிச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற எங்கள் விரும்புகிறோம். சமாதானம் பூமிக்கு தேவையானதே. இந்த உலகத்திலே கொடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய சமாதானத்தை ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த மாட்டேன். உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீரே தேவனை நினைவு பாட்டும் மூலமாய் வேண்டிக் கொள்ள பரமபிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான நாளுக்கு நினைச்சிருக்கிறோம். எப்பொழுதும் திருச்சி மக்களுக்காக, திருமண்டலத்துக்காக, திருப்பணிபடி காரியங்களுக்காக, ஊழியர் காரியங்களுக்காக, குறிப்பா நாட்டுக்காக, கொடிய கொடி நோய்க்காக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை அடையாளத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் தேவை கழிவு பாட்டு. முதலாவதாக திருச்சி வைத்தியமும் தாய்மகள் தந்தைமகள் அனைவருக்கும் நல்ல சரீர், சுகர், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பு நிறைந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். எந்த விதத்தில் சுகைகள், தொற்றுகள், அறிகுறிகள், பலவீனம் கொண்டு வராமல் பாதுகாத்து இயற்கையாக பலவீனங்களுக்காக எடுக்கிற மருந்து, மாற்று, உணவு அனைத்தும் ஆகாரத்தையும் ஆசிரியர் மண்டலம். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க 3 வயதுப்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகளையும் பரிசுத்தமான கிழிவியை கரை தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கிற உணவு, ஆகாரம், தண்ணீர், போடப்பட்ட தடுப்பூசி பத்திரமாக பெற்றோர் நாகப்படுத்தி போட்டு பிள்ளைகளை ஜெபத்திலே வேதவசத்திலே வளர்க்க வழிநடத்த நீ கிழிவு பாட்டும். படிக்கிறபடி ஜெபிக்கும். கேஜி முதல் 12th படிக்க பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கும். அவர் படிப்பு காரியங்களே சிறந்து விளங்க அதை கேட்ட வசதி வாய்ப்பு, ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, பண தேவை, ஃபீஸ் காரியம் அனைத்தையும் நீ ஏற்படுத்தி தர, செய்து தர, அமைத்து தர, உருவாக்கி தர ஜெபிக்க மாட்டேன். இதனாலும் நீட் தேர்வு எழுதியிருக்க பிள்ளைகள் ஜெபிக்கும். கடந்த நாட்கள் பலவிதமான வினாத்தாடுகள், விடைகள் கடினமான அறிவியல் ஒன்றை எந்தவரும் எங்கள் பிள்ளைகள் ஜெபத்தை எழுதியிருக்க நடிச்சிருக்கிறோம். அந்த தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண் கொண்டு முதன்மையாக தேர்ச்சி கொண்டு நல்ல ஒரு தரமான கல்லூரியில் சேர்ந்து படித்து என் கற்ற பெரிய படிப்பை நல்ல படித்து முடித்து அதுக்கு ஒரு மேல் படிப்பை முடித்து சிறந்த தேவத்துமே வேலைக்கு வந்து சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்க பயனுடைய பணியை செய்ய நீரோட ஆசிரியர்கள் ஜெபிக்கும். அந்த காரியத்திலே நமக்கு எந்தவரும் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தவும் மன்றாட மாட்டேன். குறிப்பாக கல்வியில் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு முதுகலை பட்டை படிப்பு, அறிவர் பட்டை படிப்பு, தொழிற்கல்வி பட்டய படிப்பு படிக்க பிள்ளை அனைவருக்காக ஜெபிக்கும். அனைவரையும் கற்றதாம் அமிர்தமாய் ஆசிரியர் எழுதும். சமஸ்தி தேர்வு ஆயத்து படிக்க பிள்ளைகள் ஜெபிக்கும். எழுதுக்க சமஸ்தி தேர்வு முடிவுக்கு காத்துக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். நல்ல மதிப்பெண் மட்டும் முதன்மையாக கேட்டு வரை கிருபை போட்டும். ஃபீஸ் காரியத்தை ஜெபிக்கும். அதுக்கு வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை உருவாக்கி தர மண்டலம். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க பிள்ளைகள் ஜெபிக்கும். என்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க பிள்ளைகளுக்காக, மருத்துவ சம்பந்தமாக படிக்க பிள்ளைகளுக்காக, அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்க பிள்ளைகள் ஜெபிக்கும். அவர்கள் படிப்பில் சிறந்தவர்கள். அதுக்கு படிப்பு தேவையான காரியங்கள், பிராக்டிகல் ஒர்க்கு போன்ற மாதிரி டீச்சர்மான காரியத்தில் ஈடுபடும் போது அதுக்கு ஆசிரியத்தை முழுமையாக பெற்று சிறந்து விளங்க நீரோட ஆசிரியத்தை வழிநடத்தும் ஜெபிக்கும். படித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு சௌகரியங்களுக்காக சௌகரியம் ஜெபிக்கும். என்ன படிப்பு படித்து முடித்தால் அதுக்குரிய ஆசிரியர் வேலையை பெற்று உருவாக்கி தர மாட்டேங்கும். நீர் உலகத்திலே அநேக வேலை கொடுத்து அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல தரமான வேலையை கொடுத்து நல்ல ஆசிரியமான வாழ்வை பெற நீர் கிருபை பாட்டும். படி செய்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும். அவர்கள் செய்கிற பணிகளை சிறந்து விளங்க கத்தத்தான் நீ கிருபை பாட்டும். கொஞ்சத்திலே உண்மையாய் அனைவருக்குமே அதிகாரிப்பு அடையாளமாக எங்களுக்கு அதிகமான குடும்பத்தில் பிள்ளைகள் ஐடி கம்பெனி, காணொலியிலே, கம்பெனி பேரிலே பணி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பணி ஈடுபடும்போது பலவிதமான மன உடைச்சு உண்டானது, உடல் சோர்வு உண்டானது, அதிக நேரம் இடவுக்காக கடினப்பட்டு உழைக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுக்கு வந்த மேலே தைரியத்தால், விசுவாசத்தால், நம்பிக்கை தார்மண்டரை நல்ல சுகத்தை வளர்த்து தரும். அந்த நாள் இந்த பணியை செய்து முடிக்க பணி முடுக்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, திறம்பட செயல்பட, குறிப்பாக அவருடைய மேல் அதிகாரிகள், இன்சார்ஜ், எட்டாவது மேனேஜர்கள் தயவு இருக்க, பாராட்டு இருக்க, பணிகளை கற்றுக்கொள்ள நீர் கிருபை பாடுகின்றேன். குறிப்பாக எங்களை திருச்சி சார்ந்த 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளர் ஜெபிக்கும். திருமணமாகாமல் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஜெபிக்கும். கண்ணீரோடு விசுவாசம் பெற்றோர்கள் ஜெபித்துக் கொண்டு அறிவீர். எந்த நோக்கத்தோடைய பிள்ளைகள் கொடுத்து அந்த நோக்கத்தில் ஆசிரியத்தை பிள்ளைகள் நல்ல ஆசிரமான வாழ்வை பெற அவளுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி தர ஜெபிக்கும். ஏனென்றால் மனிதன் தனிமை நல்லது என்று எண்ணி ஏற்ற துணையை நீதான் உருவாக்கி குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து தந்தீர். குடும்ப வாழ்க்கையை பங்கு பெற்று காணாமல் திருமணத்தை
ஆசீர்வாதத்தை பங்கு பெற்றேன். அதே போல பிள்ளைகள் வாழிலும் நல்ல ஆசமா அலைய சென்றாக நெகிழ்ச்சிக்கான பிள்ளைகள் இளவரசை பிரவேசிக்க நீ கிருபை பாடும். திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இடத்திற்கும் சார்ந்த குடும்பத்து மக்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். விசேஷமாக அருமையான மணமகன் விஜய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீ நியமிக்கிற மணமகள் குடும்பத்தால் ஜெபிக்கிறோம். ஏற்றெடுத்த அந்த அருமையான பிள்ளைகள் இணைத்து ஒரு புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க நீ கிருபை பாடும். கடந்த நாட்களில் திருமணத்தில் இணைக்கப்பட்டு புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்திருக்க புதுமான தமதுமான குடும்ப வாழ்க்கை ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் இல்லற வாழ்விலே ஆவிக்குரிய சமுதாய வாழ்வில் பணி வாழ்வு ஊழிய வாழ்விலே அற்புதம் ஆசிரியர் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் சரி சுகம் பலன் போதிய பாதுகாப்பு ஏற்றுவழிலே இல்லறத்தின் ஆசிரியத்தை குடும்ப வாழ்க்கை ஆசிரியத்தை பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாடும். பிரசவத்துக்காக காத்துக் கொண்டு சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை நீ கொடுத்த பெரிய ஆசிரியமானதே நல்ல மன தைரியத்தை விசுவாசத்தை நம்பிக்கை தர அதிக நேரம் வேதவாசத்தை ஜெபித்து நீ கொடுக்க பெரிய ஆசிரியத்தை பெற்றெடுக்கத்தக்கதாக சுகப்பிரசவத்தின் பேர கர்த்தத்தாமே கிருபை பாடும். பிரசவித்த சகோதரர் ஜெபிக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தொடர்ந்து கிருபையா கற்றெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஜெபித்து குழந்தையை வளர்க்க வழிநடத்து கிருபை பாடும். குழந்தை கொடுக்கிற உணவு ஆகாரம் தண்ணீர் போடமணி தடுப்பு அப்பொழுது அவ்வப்போது பெற்றோர் ஞாபகப்படுத்தி போட்டு பெற்றோர்கள் ஜெபத்திலே பிள்ளைகள் வளர்க்க நீர் கிருபை பாடும். விசேஷமாக இல்லறவாழ்க்கை ஆசிரியர்களே எங்கே கொண்டிருக்க அன்பு சோதனைகள் குடும்பத்துக்காக இருக்கும் அந்த ஆசிரியர் உங்களால் தான் கிடைக்க முடியும் என்றே ஏதோ பிள்ளைகள் கத்திராவது சொந்த கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்பட்ட பலன் அந்த வசனத்தை அடிப்படையில் எப்படிப்பட்ட தேவைகள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பார். தேவனால் கூடாத உண்மையிலே தேவனை எல்லாம் கூடும். கத்திரத்தை விண்ணப்பத்தை எடுத்த கத்திர விண்ணப்பத்தை செவிசாத்த உண்மை அந்த வசனத்தை விசுவாசத்தை ஜெபித்து எப்படிப்பட்ட தேவைகள் ஜெபிக்கும் போது வருகிற புதிய ஆண்டிலே குழந்தை செல்வத்தோடு கடனோடு தேவத்தின் அருமையான சௌகரியங்கள் வந்து நன்றியும் துதியும் சோதனையும் சாட்சி எடுக்க கிருபை பாட்டமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சியில் சார்ந்த அதிகமான குடும்பத்தின் பிள்ளைகள் வெளிநாட்டு உலக நாட்டு அநேக இடங்களில் அறிவியலுடைய அவருடைய குடும்ப தேவைகள் பணிக்காரியர்கள் பணி உயர்வு காரியங்கள் ஊதிய உயர்வு காரியங்கள் பள்ளிகள் படிப்பு காரியங்கள் காணொலி காரியங்கள் மட்டுமாக கம்ப்யூட்டர் காரியங்கள் போன்ற காரியங்கள் ஈடுபடும் போது உடைய போதிய பாதுகாப்பாக நிறுத்தி யாருக்கு எந்த தொற்று அறிகுறி விளைவின் அசோனிகள் சுகையினங்கள் கொண்டு வராமல் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு சிறப்பாக ஜெபிக்க எங்கள் பிள்ளைகளின் பெற்றோர் அவ்வப்போது இரவிலே பகலிலே நம்முடைய பிள்ளைகளோடு தொலைபேசி மூலமாக காணொலி மூலமாக தொடர்பு கொள்ளும்போது அதவர்களுக்கு மிகுந்த அவசரமாக இருக்க நீர் திருப்பி பாட்டமாக சிறப்பாக ஜெபிக்கும். என்னுடைய திருச்சி சாதுவரசர குடும்பத்தின் பிள்ளை இந்திய தேசம் மற்ற மாநிலங்களிலே மற்ற மாகாணங்களிலே தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்களில் அறிவியல் அப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய ஆலோசனை பணியிலே குடும்ப வாழ்வில் இல்லற வாழ்விலே பணி வாழ்வில் பிள்ளைகள் வாழ்விலே கர்த்ததாமே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீர் நிறைந்து வழிநடத்தும் ஜெபிக்கும். என்னுடைய திருச்சியை பெற்றோர் அனைவருக்கும் ஜெபிக்கும். அவர்கள் செய்கிற பணியிலே வேலையிலே ஊழியத்திலே குறிப்பாக தமிழக அரசாங்கத்திலே மத்திய அரசாங்கத்திலே தபால் துறையிலே காவல்துறையிலே மற்றும் ராணுவ துறையிலே விசேஷமாக மின் அலுவலகத்தை இப்படியாக பல்வேறு இடங்களில் பணிச்சுக்கிற அணிகளுக்காக கல்லூரி நிர்வாகத்திலே பள்ளி நிர்வாகத்தில் படித்த அணிகளை தெரிவிக்கிறோம். அவர்கள் பணியிலே சிறந்தவர்கள் பணி உயர்வு கிடைக்க ஊதியம் கிடைக்க அவருடைய பணியிலே சிறந்து வழங்க நல்லாசிரியத்தை பெற கர்த்ததாமே அநேக சாட்சியாக வாழ்ந்து காட்டு பணி செய்ய நீருடைய ஆசிரியத்தில் வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி மக்கள் அதிகமான குடும்பத்து மக்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபார சாட்சி ஆசிரியமனை கணிதத்துக்கு பொறுப்புடைய ஆசிரியமனை சமூகங்களோடு அரசு சட்டத்தை கண்டுபிடித்து தன்னுடைய பணியை நிறைவேற்றும் போது அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கிருபை பாட்டும். நீ கைது செலவில் கத்தோடு மென்மேலும் ஆசிரியப்பார் என்று சொல்வது கடையாளமாக அவங்க செய்கிற பணியிலே தேவத்தின் அநேகமான ஆசிரியத்தை பெற நீர் கிருபை பாட்டுப்படு. வாகனத்தை இயக்கி அதன் மூலம் குடும்பத்தை நடத்திய குடும்பத்தை அங்கத்தினாக ஜெபிக்கும். எப்படிப்பட்ட குடும்பத்தை மக்கள் வாகனத்தை இயக்கும் முற்படுத்தி பிற்படுத்தி வலதுபடுத்தி இடதுபடுத்திலும் உள்ளும் ஒரு தூய்மையாக பத்திரமாக கடினப்பட்டு உழைத்து அதன் மூலம் கிடைக்க ஆசிரியத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக நிறமானதாகும் அதிக ஆசிரியமாக இருக்க நீ கிருபை பாட்டு. எங்களுடைய திருச்ச மக்கள் தாங்கிக் கொண்டு வருகிற ஊழியர்களுக்கு ஜெபிக்கும். ஐஎம்எஸ் வானபதம் கியூபா மினிஸ்ட்ரி எம்பிஎஸ் ஊழியம் புலிப் மினிஸ்ட்ரி டிபிஎம் ஊழியம் விஜய் மினிஸ்ட்ரி பைபிள் சொசைட்டி மினிஸ்ட்ரி இப்படியாக பலவிதமான ஊழியர்களை தாங்கிக் கொண்டு வருகிற வட மாநில படித்த ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் புதிய விசுவாச தேவைகள் தென் மாவட்ட படித்த ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் காணொலி ஊழியம் தொலைக்காட்சி ஊழியம் குறிப்பாக டிராக்ஸ் ஊழியம் ரேடியோ ஊழியத்தை ஜெபிக்கும். விசேஷமாக தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியும். நம்பிக்கை டிவிக்காக ஆசீர்வாத டிவிக்காக சத்தியம் டிவிக்காக காட் சேனல் இப்படியாக தொலைக்காட்சி மூலம் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்பட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியங்கள் அதில் ஈடுபடுகிற டெக்னீஷியன் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கும். வேதாஸ் ஒன்றும் வீணாகாமல் விதைக்கப்படும் போதே அது 1 30 60 ரூபாய் பணம் தரத்தக்கதாக நீர் கிருபை பாட்டு. எங்களுடைய திருச்சபை ஆலய ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருக்கார்கள். அவ்வப்போது தேவத்தை ஆலய காணிக்கை ஆலயாளர் காணிக்கை நன்றி காணிக்கை துதி காணிக்கை சோதரி காணிக்கை வியாபார காணிக்கை தசமபா காணிக்கை ஆலய கட்டுமான காணிக்கை மற்றுமாக கொடிய படுநிலையிலே பலமான சூழ்நிலை ஈடுபது அதுக்கு தேவையான காணிக்கை கொடுத்து உதவி செய்வதனுடைய அப்பேற்பட்ட சூழ்நிலை கொடுக்கிற குடும்பத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் அமிர்தமாய் ஆசீர்வதித்து
வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பாஸ்டர் கமிட்டி ஆபீஸ் வர டிசி மெம்பருக்காக, ஆலய ஊழியருக்காக, ஆபீஸ் ஸ்டாஃப்க்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தத்தாம் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய திருமண பேரையாவுக்கு, அம்மாவுக்கு, அவருடைய 2 மகன் குடும்பங்களுக்காக, அவரோடு இணைந்து படித்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்காக மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெஷருக்காக ஜெபிக்கும் என்றே தேவத்தை ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வழிநடத்தும். எடுக்கிற நலத்திட்டங்கள் திருமணத்துக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஆசிரியர்க்கு நீர் கிடைப்பாடும். எங்களுடைய கோவில் திருமணத்தில் ஓய்வு பெற்ற மூத்த ஆயர்கள், பணி செய்யும் மூத்த ஆயர்கள், இணை ஆயர்கள், உதவி ஆயர்கள், சபை மூப்பர்கள், டீக்கன் மற்றுமாக அனைத்து திருமணத்தில் அனைத்து பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரையும் கர்த்தத்தாம் நீர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கும். வெகு சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்பட்ட ஆலயத்தை வந்து தொழுதுகளை துதிக்க சோதனை ஜெபிக்க நடைபெறுகிற இந்த காணொலி ஊழியத்தையும் கர்த்தத்தாமே இது ஆசீர்வதித்து வழிநடத்தும் கொண்டாட மாட்டேன். எங்கள் இந்திய பிரதமருக்காக, குடியரசு தலைவருக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, இந்திய அனைத்து மாநில முதலமைச்சருக்காக, விசேஷமாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயாவுக்காக, மற்றுமாக மருத்துவ அமைச்சருக்காக, மருத்துவ செயலருக்காக, அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எடுக்க சிறப்பான முயற்சிகள் நடத்துகிறோம். வெகு சீக்கிரமாக நான் இருந்து அனைத்து இந்திய மக்களும் 2 தடுப்பூசி போட்டு நல்லா எதிர்ப்பு செய்து பெற்று கொடியை கொண்டு பரிபூர்ண விடுதலை பெற கர்த்தத்தாம் கிருபை பாடும். கொடிய கொள்ளைகளை தன் வாழ்க்கை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற சீஃப் டாக்டர்ஸ், மருத்துவர்கள், தாதிமார்கள், தூம் பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர், தடுப்பூசி தயாரித்து ஏற்று இறக்குமதி செய்கிற மக்கள், தடுப்பூசி முகாமில் பணியாற்றும் மக்கள், தடுப்பூசி போடுகிற மக்கள் அனைவரையும் கர்த்தத்தாமின் ஆசீர்வாதம் வழிநடத்தும். வெகு சீக்கிரமாக தேவத்தமே இந்த கொடிய கொள்ளையில் விடுதலை பெறத்தக்காகவும் ஒரு பெரிய அற்புதத்தை பெறத்தக்காகவும் பூமியிலே சமாதானம் உண்டாக வாழ்த்துதை நாம் மீண்டுமாக பெறத்தக்கதாக எங்களுக்கு இந்த கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பத்த மக்கள் மன கஷ்டத்திற்கு அறிவிக்கின்றே. அப்பேற்பட்ட மக்களுக்கு மன அமைதி, ஆறுதல் தேவை, விசுவாசம், நம்பிக்கை தாழ்வுண்டே. விசேஷம் ஒரு சில குடும்பத்த மக்கள் தங்கள் இல்லங்களை கட்டுக்கொண்டிருக்கார்கள். அவ்வாறு கட்டுமான பணியிட்டு அடியவர்கள் ஜெபிக்கிறோம். பண தேவை, பொருளாதார தேவை, ஆட்கள் தேவை, அனுமதிக்காரர்கள், அரசு அனுமதிக்காரர்கள் அனைத்திலும் ஏற்ற வழியில் எல்லா காரியம் நேர்த்தியாக செயல்பட கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் தங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்காக நிலம் வாங்க காத்துக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக அதுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தி எப்பேற்பட்ட ஆசிரியர் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரவும் கொண்டாடும் என்றேன். எங்களுடைய திருச்சி ஒரு சில குடும்பத்த மக்கள் சொல்லப்பட பலவீனமான கொடிய கொடியில் அவதிப்பட்டுக் கொண்டு வருகின்றேன். அப்பேற்பட்ட மக்கள் ஜெபிக்க மன தைரியத்தை விசுவாசத்தோடு டாக்டர் கைவிட்டாலும் பெரிய மருத்துவ நீர் ஒருவருடன் உம்மால எல்லாம் கொடுப்படே நீ விசுவாச தேவை உன் படிக்கெடுத்து நட படிக்கெடுத்து நடந்ததை நாங்கள் திருமண அதே அனுபவத்தை எடுத்திருக்க யாரால் இப்படிப்பட்ட கொடியை வேதனை அவதிப்பட்டுக் கொண்டு அவங்க ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அனுபவத்தை நிகழ்த்தப்படுறேன். நீ விசுவாசத்தால் தேவத்தை கடுகளவு விசுவாசத்தால் போதும் பெரிய மனைகளை போதும் பெரிய பிரச்சனையிலிருந்து பெரிய வேதனை ஆண்டை விடுதலை தர முடியும். அப்பேற்பட்ட அனுபவத்தை அந்த அருமையான குடும்பத்த மக்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிடைப்பாடுது. காணொலியை காண்கிற அனைத்து மக்களுக்காக இந்த ஆலயத்தை பங்கு பெற அனைத்து திருச்ச மக்கள் ஜெபிக்கும். ஒவ்வொரு கர்த்தத்தாம் நீர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிக்கும். மட்டும் இந்த வாரத்தை ஆசீர்வதி தந்தை கோருவே வருகிற புதிய வாரங்கள் புதிய மாதங்களை கர்த்தத்தாமே நீர் ஆசீர்வதி தர கொண்டாடுகிறோம். என்னுடைய திருச்சிவில் தேவத்தமே பலவிதமான தேவையோடு இருப்பது அறிகிறது. ஒவ்வொரு குடும்பத்து மக்கள் பல தேவை உண்டன. என்னென்ன தேவை யாருக்கு தேவையோ அதெல்லாம் அறிந்து அதை கேட்டு ஆத்மத்தை ஆசிரியத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை உருவாக்கத்தை செய்து தர ஏற்படுத்தி தர அமைத்து தர முடிந்து கொண்டது. இப்பளமாக நான் மன்னரை நாங்கள் கேட்க மன அனைத்து தேவைகளையும் கர்த்தத்தாம் நீரே எங்களுக்கு ஆசீர்வதி தர கொண்டாடுகிறோம். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு முன்னோக்கி பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேரால் 3 பேரால் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்க அடி செய்ய வேண்டிய வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, அது அடியாருக்கு எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனுக்கு கட்டளையிடலும். ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் நம்மளோடு மீண்டும் மீண்டும் சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நிறைவுபடலாக நாம் யாவும் செஞ்சு கிறிஸ்துவை பாமலை 158வது பாமலை முதல் 2 கவியும் கடைசி கவி பாடுவோம்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சபலமாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நம்ம நிலத்திலே பத்திரமாக இருப்போமாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.